ஹalleluya. அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் மகிழ்ச்சியோடு கூட இந்த காணொளியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். தீர்க்க தரிசனம் பலித்தது, இந்தியா உலகக் கோப்பையை வென்றது. தீர்க்க தரிசனம் பலித்தது, இந்தியா உலகக் கோப்பையை வென்றது. அன்பர்களே, சில நாட்களாக நம்முடைய இந்திய தேசம் பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் சர்வதேச அளவிலான கோப்பையை வென்றெடுத்திருக்கின்றது. நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு கூட இந்த நாட்களிலே காணப்படுகின்றோம். உலகளாவிய அளவில் இந்த மகிழ்ச்சி பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு பின்னால் தேவன் செயல்பட்டிருக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கின்றார். தம்மை நேசிக்கிறவர்களை, தம்மை சேவிக்கிறவர்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த மிகப்பெரிய வெற்றியை இன்று இந்தியா பெற்றிருக்கின்றது. செமிஃபைனல்ஸ் வருவது வரையிலும் இந்தியா தோற்று போய்விடும் என்ற எண்ணத்தில் விளையாடினவர்களும் நினைத்து கொண்டிருந்தார்கள், பார்த்த நாமும் நினைத்து கொண்டிருந்தோம். இந்தியா இந்த முறை கோப்பை வெல்வது கடினம்தான், செமிஃபைனல்ஸ் கூட வெற்றி பெறுவது கடினம்தான் என்ற நிலையில் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஒரு நபரை பயன்படுத்தினார். இதற்குள்ளாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையை ஆண்டவர் தனக்காக எடுத்து உபயோகப்படுத்தினார் என்று சொல்வதில் எந்த விதமான மிகைமை இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வருடம் இந்தியா பெற்றதான இந்த வெற்றி ஏற்கனவே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட வெற்றியாக காணப்படுகின்றது. சரியாக சொல்லப்போனால் செப்டம்பர் 28ஆம் தேதி, அதாவது இந்த ஆண்டு 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, துல்லியமாக சொல்லப்போனால் சர்வதேச பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டி துவங்குவதற்கும் 35 நாட்களுக்கு முன்பு ஜமீமா மகள் தன்னுடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கடந்து சென்றார். செல்லும்போது பல்வேறு எண்ண அலைகள் ஜெமிமாவுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. கடந்த நாளிலே ஏற்கனவே நியூசிலாந்து போட்டியில் விளையாடிவிட்டு மிகவும் சோர்வோடு கூட காணப்படுகிறார். இந்த நாளிலே நான் ஆலயத்திற்கு போக வேண்டுமா என்று கூட அவர் நினைத்திருக்கின்றார். ஆனாலும் கூட தன்னுடைய ஆண்டவரை, தன்னை இரட்சித்த தேவனை, இதுவரையிலும் வழிநடத்தின தேவனை, இதுவரையிலும் உடனிருந்த ஆண்டவரை மறந்து ஓய்வெடுக்க விரும்பாமல் ஆராதனைக்கு கடந்து சென்றார். செல்லுகின்ற வழியில் பல்வேறு விதமான மன போராட்டங்கள் ஜெமிமாவுடைய மனதில் காணப்பட்டன. கடந்த ஆண்டு, அதாவது 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் இதே காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பம் மிகப்பெரிய வேதனையை ஆண்டவருக்காக சந்தித்தது. ஆண்டவருக்காக அவர்கள் சகித்தார்கள், பொறுமையுடன் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஜெமிமாவை பற்றி இதற்குள்ளாக நீங்கள் பல காரியங்களை தெரிந்திருப்பீர்கள். ஆனாலும் சுருக்கமாக சில குறிப்புகளை நான் சொல்லுகின்றேன். ஜெமிமாவுடைய குடும்பம் கேரள மாநிலம் மங்களாபுரத்தை சார்ந்தது. அவருடைய தந்தை இவான் ரோட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன். அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவராக காணப்படுகின்றார். அதோடு கூட கிரிக்கெட் கோச்சாகவும் செயல்படுகின்றார். ஜூனியர் கிரிக்கெட் கோச்சாக இந்த இவான் ரோட்ரிக்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எல்லா நிலையிலும் தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு ஊழியம் செய்கின்ற அதே நேரத்தில் தன்னுடைய தேசத்திற்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இது போன்ற கிரிக்கெட் கோச், கிரிக்கெட் பயிற்சி கொடுக்கக்கூடிய நபராகவும் இந்த இவான் ரோட்ரிக்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவர் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்காக ஜெப கூட்டங்களை நடத்துவது வழக்கம். அவ்வாறு தன்னுடைய ஜெபக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே குறிப்பிட்டது போல கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதிவலை பின்னப்பட்டது. மதவெறி என்ற விஷம் தலைக்கேறிய சில நபர்கள் இவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இவர்கள் மதமாற்றம் செய்கின்றார்கள் என்று பொய்க் குற்றச்சாட்டை சுமத்தி, தன்னுடைய தந்தை இந்த ஊழியத்தை செய்தபடியினால் தந்தைக்கு எதிராக வந்த மக்கள் இறுதியில் ஜெமிமாவுக்கும் எதிராக செயல்பட்டார்கள். அந்த கிரிக்கெட் கிளப்பிலிருந்தே
அவர்களை வெளியேற்றினார்கள். நிராகரிப்பின் துக்கம். இவ்வாறு பல வேதனைகளோடு கூட அந்த இந்த வருடம் செப்டம்பர் 28ஆம் தேதி ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆலயத்திற்கு கடந்து சென்றார்கள். ஆலயத்திற்கு கடந்து சென்றபோது போதகருடைய மகள் ஜமீமாவை தனியாக அழைத்து, இன்று நான் உனக்காக ஜெபம் செய்தேன், ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் இந்த வசனத்தை உன்னோடு சொல்லும்படியாக எனக்கு தந்தார் என்று சொல்லி ஒரு வேத வசனத்தை கொடுத்தார்கள். சங்கீதம் 46:11 வசனம். அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜெமிமா, நீ பொறுமையாக இரு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் த லார்ட். ஆண்டவர் சொல்கிறார், நீ அமைதியாக இரு, நீ பதட்டம் அடைய வேண்டாம், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இதை உன்னோடு சொல்லும்படியாக என்னோடு சொன்னார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், நீ கவலைப்படாதே, எதை பற்றி நீ கலங்காதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ பொறுமையோடு கூட இரு, எல்லா அவமானங்களையும் எல்லா வேதனைகளையும் உன்னை விட்டு மாற்றுவார் என்று அந்த போதகருடைய மகள் அவரோடு கூட சொன்னார்கள். ஜெமிமாவுக்கு மிகவும் சந்தோஷம். இருந்தாலும் ஒருபுறம் பல்வேறு வருத்தங்கள், கவலைகள், துன்பங்கள் அவருடைய மனதை அரித்து கொண்டுதான் இருந்தன. ஆராதனை வேளையில் திடீரென்று போதகர் எழுந்து ஜெமிமாவுக்காக சிறப்பு ஜெபம் செய்ய வேண்டும் என்று எல்லாரையும் அழைத்தார்கள். மூப்பர்களை எல்லாம் முன்னாக அழைத்து ஜெமிமாவின் தலைக்கு நேராக கைகளை நீட்டி ஜெபம் செய்வோம், நாம் இந்திய டீமுக்காக இந்த நாள் ஜெபிக்க இருக்கின்றோம், நம்முடைய மகள் ஜெமிமாவையும் நாம் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபத்திற்கு தயாரானார்கள். ஜெபத்திற்கு தயாராகி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அந்த போதகர், ஜெமிமாவினுடைய போதகர் சத்தமாக அவர் சொல்லுகிறார், இந்தியா டீமுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கப் போகின்றோம், நிச்சயமாகவே இந்த ஆண்டு கோப்பை நமக்கு சொந்தமாகும், சர்வதேச அளவிலான இந்த கோப்பை நமக்கு சொந்தமாகும், கர்த்தர் அந்த வெற்றியை தரப்போகிறார் என்று அந்த போதகர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். உரைத்துவிட்டு ஜெமிமாவோடும் கூட, நீ கவலைப்படாதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யப் போகிறார், நீ இந்த ஆண்டு வித்தியாசமான அளவில் நீ வெற்றிகளை குவிக்கப் போகின்றாய், ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக இந்த ஜெமி பிள்ளையோடு கூட அந்த போதகர் பேசினார்கள். எல்லாருமாக இணைந்து ஜெபித்து வாழ்த்தி ஜெமிமாவை வீட்டிற்கு அனுப்பினார்கள். போட்டிக்கு தயாராகக்கூடிய அந்த ஜெமிமாவுடைய மனதில் நிச்சயமாகவே ஒரு உற்சாகம் பீரிட்டு கிளம்பி இருந்தது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏற்கனவே தன்னுடைய தோழி போதருடைய மகள் மூலமாகவும் பேசியிருக்கிறார். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் த லார்ட். அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜெமிமா அந்த வேளையிலே ஒரு சாட்சியை கூட அவர்கள் சொன்னார்கள். அங்கே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சாட்சி ஒருவேளை ஒரு 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 சபதமாகவே இருந்தது என்று தான் நான் நினைக்கிறேன். ஜெமிமா தன்னுடைய போதகரை பார்த்து சொன்னார், நிச்சயமாக பாஸ்டர், நான் ஒரு நல்ல செய்தியோடு தான் திரும்ப வருவேன், இந்தியா கோப்பையை வென்றது என்ற செய்தியோடு தான் நான் இந்த இடத்தில் வருவேன், அதோடு கூட நான் அடுத்த முறை வரும்போது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதையும் நான் உங்களிடத்திலே வந்து சாட்சியாக சொல்லுவேன். நிச்சயமாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசுவது போல் எனக்கு தோன்றுகிறது, நீ கவலைப்படாதே மகளே, நான் உனக்காக விளையாடுவேன் என்று, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று என்னோடு சொல்வது போல என்னிடத்துக்கு காணப்படுகிறது என்று சொல்லி மிகவும் உற்சாகமாக அந்த இடத்தை விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு நேராக கடந்து சென்றார்கள். போட்டி தொடங்கினது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெண்களுக்கான சர்வதேச கிரிக்கெட் மிக எதிர்பார்ப்போடு கூட பரபரப்போடு கூட நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. செமிஃபைனல் நெருங்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இந்தியாவை சார்ந்த இந்திய ஆதரவாளர்கள் அனைவரும் மிகவும் கலக்கத்தோடு காணப்பட்டார்கள். அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஜமீமாவை பலப்படுத்தினார். தனியொரு பெண்மணியாக நின்று ஒரு ஒற்றை போராளியாக நீங்கள் விளையாடுவதை, களத்தில் எப்படி அவர்கள் விளையாடினார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அசாத்தியமான ஒரு விளையாட்டை நாம் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். அசாதாரணமான ஒரு விளையாட்டு. நிச்சயமாகவே தேவன் ஜமீமாவை பலப்படுத்தினார். தேவன் ஜமீமாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். செமிஃபைனலிலே இந்தியா வெற்றி அடைந்தது. வெற்றி களிப்பை தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி
அவர்கள் பறைசாற்றியவாறு பகிரங்கமாக இயேசுவை சாட்சி கொடுத்தார்கள் என்று நம்மால் கண்டுகொள்ள முடியும். ஜெமிமாவினுடைய அந்த துன்பகரமான துயரமான வாழ்க்கையை பற்றி அதற்கு பின்புதான் ஊடகம் பல்வேறு விதமான காரியங்களை பிரசுரம் செய்தது. ஆண்டவர் ஜெமிமாவோடு கூட இருந்தார். விளையாட்டு முடிந்துவிடவில்லை, மீண்டும் ஃபைனல் விளையாட வேண்டியது இருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய அந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாகவே இந்தியா உலகக்கோப்பையை வென்றது என்று சொன்னபோது மீண்டும் நான் முதலில் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறேன். தீர்க்க தரிசனம் பலித்தது, தீர்க்க தரிசனம் பலித்தது, இந்தியா உலகக்கோப்பையை வென்றது. இனி நாமும் சொல்லலாம், ஜெமிமாவின் தேவன் சர்வ வல்லவர், ஜெமிமாவின் தேவன் நல்லவர், ஜெமிமாவின் தேவன் செயல்படுகிறவர் என்று நாமும் கூட சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அன்புக்குரியவர்களே, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சத்தியம் காணப்படுகின்றது, ஒரு மிகப்பெரிய செய்தி காணப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நான் இருக்கும்போது அல்லது உலகத்தில் மனிதர்கள் இருக்கும்போது மனுஷர்கள் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன், நான் அவனை கனம் பண்ணுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கக்கூடிய அல்லது அவரை பற்றி சொல்லக்கூடிய நற்செய்தியை பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் சாட்சிகளாகத்தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. மத்தேயு 10:32 இதைத்தான் சொல்லுகிறார். மனுஷர் முன்பாக நீங்கள் என்னை வெளிப்படுத்த வேண்டும், என்னை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும், என்னை பற்றி நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஜெமிமா என்று சொல்லக்கூடிய மகள் அதை மிக தெளிவாக அப்பட்டமாக சர்வதேச அரங்கில் நின்று கொண்டு அவள் தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்தாள். தேங்க்யூ ஜீசஸ் என்ற அந்த வாசகம். இயேசுவே உமக்கு நன்றி, இந்த இயேசு இல்லாமல் என்னால் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாது. நான் தனித்து இந்த ஆட்டத்தில் நான் ஆடவில்லை, இந்த ஆட்டத்தில் என்னோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்து என்னை பலப்படுத்தினார் என்று ஆண்டவரை சாட்சி கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திலே அவருடைய சாட்சியாக வைத்திருக்கின்றார்கள். எபிரேயர் 11 எபிரேய நிறுவ ஆசிரியர் பவுலடியார் அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய தியாக வாழ்க்கையும் அவருடைய விசுவாசத்தையும் பற்றி பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். பறைசாற்றி கொண்டு வரக்கூடிய வேளையிலே எபிரேயர் 11 16 வரும்போது தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை என்று அங்கே ஒரு வாசகத்தை பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சில இடங்களிலே நான் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிறேன், ஈசாக்கின் தேவனாயிருக்கிறேன், யாக்கோபின் தேவனாயிருக்கிறேன் என்று தன்னை பற்றி அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்படி வெளிப்படுத்துகிற இடங்களிலெல்லாம் அப்படி சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வதற்கு ஆண்டவர் வெட்கப்படவில்லை, நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்வதற்கு ஆண்டவர் வெட்கப்படவில்லை, நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. அதோடு கூட ஒவ்வொரு இடங்களில் நான் மோசையின் தேவன், யோசுவாவின் தேவன், எலியாவின் தேவன், இப்படி ஒவ்வொரு விசுவாச நபர்களையும் சொல்லி நான் அவருடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். இங்கே நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் நிற்கும்போது இந்த ஆண்டவர் நம்மை குறித்தும் சாட்சி கொடுப்பார். நான் ஜெமிமாவின் தேவன் என்று சொல்வதற்கு தேவன் இப்பொழுது வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் நிச்சயமாகவே சொல்லுவார். நாமும் இந்த ஜெமிமாவோடு கூட சேர்ந்து இந்த தேவன் என் தேவன், இந்த தேவன் எங்கள் தேவன், இந்த தேவன் எங்களை இரட்சித்த தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன், எங்களை வாழ வைக்கிற தேவன், எங்களை நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவன் இல்லை என்று தேவன் என்று சொல்வதற்கு எந்த விதமான சந்தேகமும் எந்த விதமான வெட்கமும் நாம் பட வேண்டிய தேவையில்லை. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசுவை பற்றி நாம் வெட்கப்படாத ஊழியக்காரர்களாக சாட்சி கொடுத்தோம் என்று சொன்னால் தேவனும் நம்மை பற்றி சாட்சி கொடுப்பதற்கு, தேவனும் ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்துவதற்கு அவர் வெட்கப்படுவதில்லை. ஏற்ற வேளை வரும்போது ஜெமிமாவைப் போல ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று. நம்முடைய இந்த உலகத்திலே மதவெறி பிடித்த ஓநாய் கூட்டங்கள் இரத்த பசியோடு கூட அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் சோதனையான இந்த காலகட்டத்தில் ஜெமிமா தன்னுடைய வெற்றியை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கிவிட்டு அந்த ஆண்டவரை பறைசாற்றியது போல நாமும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கக்கூடிய
ஓநாய் கூட்டங்களை பார்த்து நாம் பயந்து விடாதபடிக்கு இயேசுவே இரட்சகர், இயேசுவே தெய்வம் என்று சொல்லி தைரியமாக பறைசாற்றுவோம். ஜெமீமாவின் தேவன் நம் தேவன். தீர்க்க தரிசனம் பலித்தது. இந்தியா உலகக் கோப்பையை வென்றது. தேவநாமம் மைமைப்படுவதாக.